விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கைக்கு அறிமுகப்படுத்திய கௌபே என்ற இணைய வழி கொடுக்கல் வாங்கல் முறை மூலம் இலங்கைக்கு சுமார் 1 பில்லியன் ரூபாய்கள் வருமானமாக ஈட்டப்பட்டு மைல்கல் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 200 அரச நிறுவனங்கள் 40,920 தனிப்பட்ட நிதி செலுத்துனர்கள் மூலமான 3,079 மக்களினுடைய தேவைகள் இதன் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, இலங்கையர்கள் என்ற ரீதியிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நீண்ட கால இலக்கு மிகவும் குறுகிய காலத்தில் அதன் வெற்றியின் ஒரு பகுதியை பூர்த்தி செய்திருக்கிறது என்றால் இலங்கையர்களாகி நம் அனைவருக்கும் அது சந்தோஷம் தானே. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய ஆட்சி கால பகுதியில் 2025ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்திய இந்த இணைய வழி அல்லது இந்த செயலி வழி கொடுக்கல் வாங்கல் இலங்கைக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே இருந்தது லங்காபே மூலம். அந்த லங்காபேயோடு இணைந்துதான் இந்த கௌபே அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக அரச நிறுவனங்களுக்கான கொடுக்கல் வாங்கல்களுக்கு முதற்கட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இப்போது இலங்கை அரசாங்கம் இவ்வளவு ஒரு தொகையை முதற்கட்டமாக பெற்றிருக்கிறது என்பது மிகவும் பாராட்டத்தக்கது. ஏனென்றால் இணைய வழி கொடுப்பனவு என்று வருகின்ற போது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி காலத்தின் பிறகுதான் முதல் தடவையாக அது ஆரம்பமாகிறது. ஆனால் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இந்த திட்டம் பரிந்துரைக்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் என்பதனையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அதற்கான மூலகர்த்தாவாக இருந்தவர் அவர். பிறகு அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததன் பிறகு அது இப்போது செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நாங்கள் பார்த்தால்தான் இது என்ன என்பதனை முழுமையாக பார்க்கலாம். இந்த கௌபே என்பதை இப்போ உதாரணமாக இந்தியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தீர்க்கமாக தீர்மானிக்கின்ற காரணிகளுள் ஒன்றுதான் இந்த இணையவழி கொடுப்பனவுகள். இணையவழி கொடுப்பனவில் உலகில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்றால் அது இந்தியா தான். அதுக்கு பிரதான காரணமாக இருப்பது அந்த நாட்டினுடைய மக்கள் ஒரு தேங்காயை வாங்கினால் கூட அவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது அங்கே ஜிபே இருக்கிறது, யூபிஐ இருக்கிறது, பல தனியார் நிறுவனங்கள் இப்போது அங்கு வந்துவிட்டன. ஆனால் இலங்கையை பொறுத்தளவிலே இலங்கையில் இதுவரை அப்படியான எந்த ஒரு வாய்ப்பும் இருக்கவில்லை. அதாவது இந்த இணையவழி மூலமான கொடுக்கல் வாங்கல்களுக்கான முறையான வாய்ப்புகள் இலங்கைக்கு இருக்கவில்லை. ஆனால் இப்போது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கௌபே திட்டமானது, குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய ஆட்சியினுடைய அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்ததன் பிறகு அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய தொழில்நுட்பவியல் அமைச்சின் கீழ் வருகின்ற தகவல் தொடர்பாடல் முகவர் நிறுவனம் ICTA மற்றும் லங்காபே இணைந்து மத்திய வங்கியினுடைய அனுமதியோடு இதனை மக்கள் பயன்பாட்டுக்காக கையளித்தது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆகின்றன. இது ஒரு அதாவது கையடக்க தொலைபேசி வாயிலாக பணப்பரிவர்த்தனையில் ஈடுபடக்கூடிய ஒரு வழிமுறை. இதிலே முதற்கட்டமாக எதிர்பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட 1.5% கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்வார்கள், GDP, நாட்டினுடைய தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய 1.5% அந்த வருமானத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அது அங்கே பூர்ணப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இதிலே பார்த்தோம் என்றால், இதனுடைய பிரதான எதிர்பார்ப்பே இலங்கையை பண பரிவர்த்தனை துறையில் இந்த பண பரிவர்த்தனையிலே டிஜிட்டல் முறைமைக்குள் எடுத்து செல்வது. இதன் மூலம் போலி, களவு, திருட்டு, அதே போல வருமான வரியினுடைய அதிகரிப்பு, சிலவற்றை தடுத்தல், சிலவற்றை புதிதாக உருவாக்குதல் என்ற நோக்கம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து ICTA நிறுவனமும் லங்காபேயும் இணைந்து மத்திய வங்கியின் அனுமதியோடு அமைச்சினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்போடு இதனை மிக முக்கியமான இலங்கையினுடைய 2025ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க வர்த்தமானி மற்றும் 2025ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க வர்த்தமானி என்ற இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு வெளியிட்டது. 16 அரசு நிறுவனங்கள் முதல் தடவையாக இணைந்து கொண்டன. அதில் 30 நிறுவனங்கள் பின்னர்
அடுத்த கட்டத்தில் இணைந்து கொள்ளும் மேலதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது ஏப்ரல் 2025 ஆகின்ற போது. ஆனால் இப்போது 200 நிறுவனங்கள் இணைந்து விட்டன. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய வெற்றியே. 12 அரச வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் இதில் இணைந்து கொண்டன. அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக இதில் இன்னொரு விடத்தினை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கௌபே ஊடாக குறிப்பாக மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு பண பரிவர்த்தனை இடம்பெற்றது. அந்த பண பரிவர்த்தனைகின்ற போது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிலிருந்து எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த பண பரிவர்த்தனையிலே பங்கு பெற்றுவதற்கான தன்னுடைய கையடக்க தொலைபேசியிலிருந்து மக்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அதே போல தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல 12 அரச மற்றும் தனியார் வங்கிகள் இதிலே இணைந்து கொண்டமையினால், பிரதான வங்கிகள் 12 அரச மற்றும் தனியார் வங்கிகள் இணைந்து கொண்ட காரணத்தினால் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அடைந்தது. இதை இலகுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. இதனுடைய குறிப்பாக ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதியாகின்ற போது 40 நிறுவனங்கள் இணைந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டதில்லை. ஆனால் இப்போது 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இணைந்து விட்டன இல்லையா? அந்த 40 200 ஆனதற்கு காரணமும் அதனுடைய வெற்றிதான். இதில் குறிப்பாக போலீசாருக்கான அபராத, அதாவது போக்குவரத்து துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற அபராத தொகைகள் செலுத்துதல், இது போன்ற விடயங்களூடாக என்ன எதிர்பார்க்கப்பட்டது என்றால் லஞ்சத்தை இல்லாமாக்குதலும் இதனூடாக எதிர்பார்க்கப்பட்ட மாற்று வழி ஒன்றுதான். ஏனென்றால் அபராத தொகை செலுத்துகின்ற போது கைகளிலே செலுத்துகின்ற போது சில போது கையூட்டுகள் இடம்பெறும். அந்த கையூட்டுகள் இடம்பெறுவதை முறையாக தவிர்த்து கையூட்டுகளுக்கு பதிலாக சுத்தமாக்கப்பட்ட அரசியல் பொறிமுறை மற்றும் அதிகார பொறிமுறை உருவாக்கி முறையாக உங்கள் அபராத தொகையை நீங்களே இலத்திரனிலூடாக கொடுப்பதனூடாக கையூட்டுகள் தவிர்க்கப்பட்டு கையூட்டுகளற்ற சமூகம் அங்கே உருவாக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றும் கூறலாம். பலர் இன்னும் அதற்கு பழகவில்லை என்றாலும் இப்போதைக்கு அதனுடைய வெற்றியை நாங்கள் பார்க்கத்தானே செய்கிறோம். அது பாராட்டத்தக்கது. குறிப்பாக இலங்கையினுடைய தபால் திணைக்களமும் தன்னுடைய மிக முக்கியமான அறிவிப்புகளை இதனோடு இணைந்து செய்திருந்தது. அதன் பிறகு இதிலே எதிர்கொள்ளப்பட்ட சவால்கள் என்றால், இலங்கை மக்கள் இதற்கு முதன்முறையாக பழக்கப்படுவதால் இது தொடர்பான ஒரு அச்சம் இருந்தது, தெளிவின்மை இருந்தது. அதுபோல் இதில் எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பான புரிதல் சிலருக்கு இருக்கவில்லை. ஆனால் அவைகள் அனைத்தையும் தாண்டி அவற்றுக்கான முறையான விளம்பரப்படுத்தல்கள் அனைத்தும் செய்யப்பட்ட நிலையில்தான் இப்போது இதனுடைய வெற்றியும் இங்கே கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த தொகை இங்கே வருமானமாக ஈட்டப்பட்டமைக்கு பிரதான காரணமே இதனுடைய விஸ்தரிப்புத்தான் உண்மையிலேயே. ஏனென்றால் அரசாங்கம் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது என்கின்ற போது தனியார் ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள் அதில் இன்னும் இடம்பெறவில்லை என்கின்ற போது அரசாங்கத்தினுடைய பொறிமுறைகளுக்கு சுமார் நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனங்களோடு இணைந்த செயற்பாடுகளுக்காக மாத்திரம் இது பயன்படுத்தப்படுகின்ற போது அது அவ்வளவு வெற்றி பெற்றது என்பது பெரிய விடயம்தான். என்னால் இன்னும் தனியார் துறையினரோடு இணைந்து செயற்படுத்தக்கூடிய பகுதிகளுக்கு, உதாரணமாக இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றால் தனியார் துறையிலே ஜிபே மூலமாக, அதாவது கூகுள் பேமெண்ட் என்று சொல்வார்கள், ஆனால் அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது UPI தான், அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இங்கே தனியார் துறைக்கு இன்னும் ஒரு QR முறைமை மூலம் பயன்படுத்தப்படுவது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கிறது. அதே போல் வங்கிகளினுடைய செயலிகள் மூலம் பணம் செலுத்தப்படுகின்ற முறைமைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு பொதுவான ஒரு தனியார் முறைமை இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே காலப்போக்கிலே கௌபே போன்றவற்றினுடைய வளர்ச்சி அதனையும் தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆகவே இளைஞனுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் இப்போது மக்களினுடைய முன்னேற்றம் சற்றே வேறு விதமாக, அதாவது லஞ்ச ஊழல்கள் அற்ற ஒரு கொடுப்பனவு முறைமைக்குள் அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. அதாவது மக்கள் நேரடியாக பணத்தை தொட்டு பரிசீலித்து பரிபாலிக்கின்ற தன்மையை நீங்கி இலத்திரனியல் முறைமையினூடான கொடுப்பனவுகளுக்கு செல்கின்ற போது லஞ்சம் அங்கே தடுக்கப்படுகிறது, கையூட்டுகள் இல்லாமல் போகிறது. கையூட்டுகள் இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? கையூட்டுகளற்ற சமூகம் உருவாகின்ற போது அடிப்படையிலே அந்த சமூகம் தன்னிறைவு பெற்ற ஒரு சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறது இல்லையா? அதற்கான வழிமுறைகளை பாதுகாப்பான பொறிமுறைகளோடு வழங்குவதில் இலங்கை அரசாங்கம் ஓரளவு இப்போது வெற்றி கண்டிருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். அது இலங்கையினுடைய அதாவது நிதி சார்ந்த பல்வேறு விடயங்களை வஞ்சிக்கப்படுகின்ற தன்மையிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தன்மைக்கு இது இட்டுச் செல்கிறது என்பதனையும் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படியோ மக்களுக்கு சலுகைகள் சௌகரியமான முறையில் அமைவது சந்தோஷம்தானே. யார் செய்தாலும் இளைஞர்களாக இதனை பாராட்டியே ஆக வேண்டும். இலங்கையை பெற்ற இந்த வெற்றி
நம் அனைவருக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி தான் சொன்னோம். இதனுடைய அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் பொதுமக்களாக நாங்களும் எமது நாட்டை குறை சொல்வது என்பதனை தாண்டி நல்ல விடயங்கள் இடம்பெறுகின்ற போது அதனை நாங்களும் பாராட்டி பயன்படுத்துவதும் இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்தினால்தானே அது பயன்பாட்டுக்கு வரும் இல்லையா? ஆகவே நாட்டு மக்களாக நாங்கள் அனைவரும் இன்றே கவ்பேயை பயன்படுத்த ஆரம்பிப்போம். பயன்படுத்தாதவர்கள் அது உண்மையில் மிக ஒரு சாதுரியமான வெற்றியாக இலங்கை நாட்டுக்கு அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து மனைந்திருங்கள் அன்பான நேயர்களே.